ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தோம். தோட்டத்தில் வந்து அன்றைக்கி நெல்லிக்காய், மாங்காய் எல்லாமே பறிச்சுட்டு போனோம். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு எதுவுமே எடுக்கலை. எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான நெல்லிக்காய், மாங்காய் எல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம். எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டா வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால தேவைக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே மாங்காவை பறிச்சுக்கிட்டு இருந்தோம். நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசில் நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு விரும்பி சாப்பிடுவோம். இப்போ அந்த நெல்லிக்காவை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு பல்லு கூச்சம் வந்துடுது. அதனால் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாழை வந்து நல்லா பெருசாக விளைஞ்சிருந்துச்சு. சரி, இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வேலை பார்க்குற பையன்ட்ட சொன்னால் அவங்க வெட்டி தந்தாங்க. இதை போய் நாங்கள் ஊற்றத்துக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளில் ஊற்றம் போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு நல்லா பழுத்து வந்துடும். அதுக்கப்புறம் இதை தூக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தூக்கிட்டேன். இது வந்து பெரிய சாதனைலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை தான் தூக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு. முன்னாடிலாம் நம்மளுக்கு எது வேல்யூ இல்லாமல் தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் இப்போ ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சொடக்கு தக்காளி அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அப்போ வந்து நம்மளுக்கு சும்மா வேலியோரங்களில் அப்படி காய்ச்சிருக்கும். அதோட மதிப்பே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வெளிநாடுகளில் வந்து நம்மளுக்கு அது வேல்யூவாக நம்மளுக்கு காமிக்கும் போது தான் அதோட மதிப்பே நம்மளுக்கு தெரியுது. இதுதான் சொடக்கு தக்காளி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கிறது தெரில. இது வந்து இப்போ ரொம்ப ரேட்டுக்கெலாம் வெளிநாடுகளில் விற்கிறாங்களாம். ஆனால் நம்மளுக்கு தான் அதோட அருமைகள் தெரியலை. சரின்ட்டு அதையும் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் அது வந்து காய் எல்லாமே உதிர்ந்து போய் இருந்துச்சு. எல்லாமே பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.